அத்தியாயம் 2. வாழ்க்கையின் லட்சியம். மனித சமுதாயத்தில் மிகச்சிலர் மட்டுமே வாழ்க்கை பிரச்சனையை குறித்து தீவிரமாக சிந்தனை செய்திருக்கக்கூடும். பொதுவாக அவர்கள் அதை ஒரு குறுகிய கண்ணோட்டத்துடனேயே நோக்குகிறார்கள். எல்லா சுகங்களுடனும் கூடிய வசதியான வாழ்க்கையை அடைவதுதான் அவர்களுக்கு முக்கியமாக இருக்கிறது. வேறுவிதமாக சொன்னால், அவர்களது வாழ்க்கையின் குறிக்கோள் சமுதாயத்தில் முடிந்த அளவு அதிகமான சுகமும் புகழும் அடைவதுதான். இவற்றை அடைய முடிந்தால் தங்களது வாழ்க்கையில் வெற்றி அடைந்ததாகவும், அடையாவிட்டால் வெற்றி அடையவில்லை என்றும் நினைத்து கொள்கிறார்கள். அவர்கள் பெரிய மனிதர்களாகவும், தத்துவ ஞானிகளாகவும், விஞ்ஞானிகளாகவும் அல்லது அரசியல்வாதிகளாகவும் வாழ்ந்து மறையலாம். அவர்களது புகழ் உலகம் முழுவதும் பரவி இருக்கலாம். அவர்கள் நிறைந்த செல்வமும் பெற்றிருக்கலாம். ஆனால் அவர்களின் வாழ்க்கையின் முக்கியமான பிரச்சினை இன்னும் தீராமல் இருக்கிறது. உண்மையில் மரணத்துடன் இது முடிவது இல்லை. ஏனெனில் இது ஒருவித உருமாற்றமே. நமது அடுத்த பிறவி எதுவாக இருந்தாலும் மரணத்திற்கு பிறகு ஆரம்பமாகின்றது. இந்த பிறவிக்கு முன்பு நாம் அநேக பிறவிகளில் வெவ்வேறு உருவங்களில் இருந்த மாதிரி மரணத்திற்கு பிறகும் நமக்கு அநேக பிறவிகள் இருக்கலாம். இந்த பிறப்பு இறப்பு என்ற சக்கரமானது காலவரையறையின்றி சுழன்று கொண்டே இருக்கின்றது. இந்த பிறவிக்கு தீர்வு காணுவது மட்டும் நமது பிரச்சினை அல்ல. நாம் இனிமேல் எடுக்கப் போகும் எல்லா பிறவிகளுக்கும் தீர்வு காண்பதுதான் நமது குறிக்கோள். விவரமாக சொல்லப்போனால், மகா பிரளய காலம் வரை ஆன்மா தன் வாழ்நாள் முழுவதும் எத்தனை ஸ்தூல உருவங்களிலும் சூட்சுமமான நுண்ணிய உருவங்களிலும் வாழ்கிறதோ அத்தனை பிறவிகளையும் பற்றிய பிரச்சினை இது. வெவ்வேறு மதங்களை பின்பற்றுவோர் பிறப்பையும் இறப்பையும் பற்றி மாறுபட்ட கருத்துக்கள் கொண்டிருக்கலாம். ஆனால் மத நூல்களிலிருந்து படித்து தெரிந்து கொண்ட ஏட்டு அறிவு நிச்சயமாக இந்த பிரச்சனையை தீர்க்காது. ஆன்மீகத் துறையில் பயிற்சி வாயிலான அனுபவம் இதற்கு தேவை. எப்போது ஒருவன் மிக நுட்பமான உள்ளுணர்வு சக்தியை, அனுபவ சக்தியை பெற்று மரணத்திற்கு பின்னர் இருக்கும் உண்மையான வாழ்க்கை நிலையை தானாகவே உணர்கிறானோ அப்போதுதான் இந்த பிரச்சினை முடிவடைகிறது. இந்த இரகசியம் வெவ்வேறு விதமான மனிதர்களால் வெவ்வேறு விதமாக விவரித்து கூறப்பட்டுள்ளது. ஆனால் வாழ்க்கையின் லட்சியம் மரணத்திற்கு பிறகு நிலையான ஆனந்தத்தை பெறுவதுதான் என்று அநேகமாய் எல்லோரும் ஒருமுகமாய் ஒப்புக்கொள்கிறார்கள். இதற்கு முக்கியமாக நற்குணமும் தியாகமும் பக்தியும் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும், இவைதான் சொர்க்கத்தில் நிரந்தர ஆனந்தம் அல்லது மோட்சம் அல்லது அமைதி கொடுக்கும் என்றும் வலியுறுத்துகிறார்கள். ஆனால் இது பிரச்சினையின் முடிவு அல்ல. முடிவு என்பது இதற்கு அப்பாலும் வெகு தூரம் போகிறது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டுமானால் நாம் எங்கிருந்து ஆரம்பமானோமோ அந்த இடத்தை திரும்ப நோக்க வேண்டும். நமது தற்போதைய நிலை மிக ஸ்தூலமான நிலை. இது தற்செயலாகவோ திடீரெனவோ ஏற்பட்டுவிடவில்லை. இது மிகவும் நிதானமான பரிணாம வளர்ச்சியின் செயல்பாட்டின் விளைவு. சிருஷ்டி ஆரம்பித்த காலம் வரை பின்னோக்கிச் சென்றால் ஆன்மா அச்சமயம் இருந்தது விளங்கும். அப்பொழுது ஆன்மா தனது தூய்மையான நிலையில், அதாவது நிர்வாண நிலையில் தனிப்பட்ட ஒன்றாக நின்றது. பின்னர் தனது அதிநுண்மையான நிலையிலிருந்து, அதாவது தான் முதலில் தோன்றிய நிலையிலிருந்து படிப்படியாக மேலும் மேலும் ஸ்தூலமான திடநிலைகளுக்கு சென்றது. அவற்றை ஆன்மாவின் மேல் சுற்றப்பட்ட உரைகள் என கூறலாம். முதலில் ஏற்பட்ட உரைகள் மிகவும் நுட்பமானவை. அவற்றுடன் நாம் நமது சொந்த வீட்டில், அதாவது கடவுளின் மண்டலத்தில் இருந்தோம். ஆணவம் பற்றிய உரைகள் மென்மேலும் தொடர்ந்தன. பிறகு மனம், சித்தம், தன்னுணர்வு, புத்தி, அகங்காரம் இவை பண்படாத நிலையில் நம்முடைய ஸ்தூலத்தன்மையை அதிகரிக்க வழிவகுத்தன. போக போக சம்ஸ்காரங்கள், பதிவுகள் உருவாக ஆரம்பித்து
தங்கள் விளைவுகளை கொடுத்தன. நல்லொழுக்கமும் தீய ஒழுக்கமும் தோன்றின. மெல்ல மெல்ல நமது நிலை மிகவும் அடர்த்தியான தன்மையை அடைந்தது. சம்ஸ்காரங்களின் விளைவுகளே சுக உணர்வுகள், துக்க உணர்வுகள், மகிழ்ச்சி, வருத்தம் இவற்றின் ஆரம்பம். நாம் அடையும் சுகம் மற்றும் மகிழ்ச்சியின் மேல் விருப்பும், துக்கங்கள் மற்றும் கஷ்டங்களின் மேல் வெறுப்பும் மேலும் சிக்கல்களை உருவாக்கின. நாம் சாதாரணமாக வேதனை, வலி, துன்பம் இவற்றால் சூழ்ந்து இருப்பதனால் இவற்றிலிருந்து விடுதலை அடைவதுதான் நமது முக்கிய குறிக்கோள் என்று எண்ணுகின்றோம். இது பிரச்சினையின் மிக குறுகிய நோக்கம்தான். உலகாயத வாழ்க்கையை ஒட்டிய குறிக்கோள்கள், லட்சியங்கள் எல்லாம் அர்த்தமற்றவை. வலியும் வேதனையும் துன்பமும் நோயின் சின்னங்கள்தான். ஆனால் நோய் வேறு இடத்தில் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடுகின்றோம். கடவுளிடம் பக்தி செலுத்துவது அவரை திருப்தி செய்து உலகாயத சௌகரியங்களையும் பொருளாதார லாபங்களையும் அடைவதற்காகத்தான் என்ற நோக்கம் கேலிக்குரிய ஒன்றாகும். நம்முன் உள்ள பிரச்சினை வேதனையிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் தப்புவது மட்டுமல்ல, இவற்றிற்கு கடைசி காரணமாகிய பந்தத்திலிருந்து விடுபடுவதுதான். பந்தத்திலிருந்து விடுபடுவதுதான் பிறவாநிலை எனப்படும். இது முக்தியிலிருந்து வேறுபட்டது. முக்தி என்பது பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியின் முடிவு அல்ல. முக்தி என்பது ஜனன மரண சுழற்சியின் ஒரு தற்காலிகமான இடைவேளைதான். ஒரு குறிப்பிட்ட காலம் ஜனன மரண சக்கரம் நிறுத்தி வைக்கப்பட்டு அதன் பிறகு நாம் மீண்டும் சரீரத்தை ஏற்கின்றோம். முடிவில்லாமல் சுழற்சியாக வரும் மறுபிறப்பு நாம் பிறவா நிலை பெற்ற பின்னர்தான் முடிவடைகிறது. நமது வேதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் முடிவு அதுவேதான். பிறவா நிலைக்கு குறைந்த எந்த நிலையையும் வாழ்க்கையின் குறிக்கோளாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் அதற்கும் அப்பாற்பட்ட பல நிலைகள் இருக்கின்றன. ஆன்மீக பாதையில் முன்னேறிச் செல்லும்போது நாம் கடக்கும் கீழ்ப்படிதான் இந்த பிறவா நிலை என்பது. மிகச்சிலரே இந்த பிறவா நிலையை கூட தம் வாழ்க்கையின் இறுதி லட்சியமாக கொண்டிருப்பதைக் காண்கின்றோம். இதனின்றும் தாழ்ந்த நிலையில் இருந்தால் நமது வாழ்க்கையின் பிரச்சினைகள் சிறிது கூட தீர்க்கப்படாமலேயே இருக்கின்றன. தமக்கு பிறவா நிலை வேண்டாம் என்று கூறுபவரும் உண்டு. அவர்கள் திரும்ப திரும்ப இவ்வுலகிற்கு வந்து பக்தி செய்ய வேண்டும் என்று மட்டுமே விரும்புவர். அவர்களது வாழ்க்கையின் லட்சியமானது நிர்ணயிக்கப்படாமலும் நிச்சயமில்லாமலும் இருக்கின்றது. அவர்கள் பக்தியே தமது குறிக்கோள் என்றும் அதற்கு மேல் வேறு ஒரு குறிக்கோளும் கிடையாது என்றும் கூறுவர். உண்மையில் அவர்கள் ஒரு பக்தனின் நிலையில் உள்ள வசீகரத்தன்மையினால் ஈர்க்கப்பட்டு வெறும் கவர்ச்சியில் மயங்கி அதிலேயே எப்பொழுதும் சிக்குண்டு கிடக்க விரும்புவர். அவர்கள் தங்களைத் தாங்களே திருப்தி செய்து கொள்வதற்காக மட்டுமே இப்படிச் செய்கின்றனர். வலையில் சிக்குண்டு கிடக்கும் வரை பந்தத்திலிருந்து நிரந்தரமான சுதந்திரம் அடைய முடியாது. ஆன்மாவின் இயல்பான ஏக்கம் பந்தபாசங்களிலிருந்து விடுபட்டு இருப்பதே. எவரொருவர் சிக்கல்களிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள விரும்பவில்லையோ அவருக்கு பிரச்சனைகளிலிருந்து தீர்வே கிடையாது. பக்தி என்பது குறிக்கோளை அடைய ஒரு வழியே அன்றி அதுவே குறிக்கோள் அல்ல. உண்மையை சொல்லப்போனால் நான் முன்பு கூறியபடி அவர்கள் ஆரம்ப நிலையின் கவர்ச்சியில் மயங்கி ஒருபொழுதும் அதிலிருந்து வெளிவர விரும்புவதே இல்லை. அவர்களிடம் உள்ள குறுகிய நோக்கம் பரந்த மனப்பான்மைக்கு தடையாக நின்று அதற்கு அப்பால் உள்ள எல்லாவற்றையும் அவர்களது பார்வையில் இருந்து மறைத்து விடுகின்றது. மனதில் ஒரு குறிக்கோளை வைத்துக்கொண்டு பக்தி செலுத்தினால் அது நிஷ்காம், பயனை எதிர்பாராத கடமை அல்லது ஆசையற்ற நிலையிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கிறது என்பது அவர்களது தவறான வாதம். ஆனால் நிஷ்காமிய உபாசனை, பயனை எதிர்பாராத பக்தி என்பதை பற்றி
பகவத்கீதையில் கூறப்பட்டிருக்கும் தத்துவம் நாம் ஒரு குறிப்பிட்ட பயனை கருத்தில் கொள்ளாது பக்தி செலுத்த வேண்டுமென்றுதான் வலியுறுத்துகிறது. இதன் உண்மையான பொருள் என்னவெனில், நாம் நமது நோக்கத்தை உலகப் பொருள்களின் மீது வைக்காமலும் மேலும் நம் ஆசைகள் பூர்த்தியடைவதை பற்றி கவலைப்படாமலும் பக்தி செலுத்த வேண்டும் என்பதுதான். ஆனால் மனித வாழ்வின் லட்சியத்தின் மேல் நம் மனதை நிலைநிறுத்திக் கொள்வதை விட்டுவிடச் சொல்லவில்லை. இப்பாதையில் முன்னேறிச் செல்பவர்களுக்கு இது அத்தியாவசியம். இந்த லட்சியம்தான் நாம் முடிவாக வந்து சேர வேண்டிய இடம். வேறு விதமாகச் சொன்னால், இது நம் சொந்த வீட்டை நினைவு கொள்வதுதான். அதாவது இதை நமது இப்போதைய ஸ்தூல நிலையில் உள்ள வாழ்க்கைக்கு ஆதிமூலமாக இருந்த தொடக்க நிலை அல்லது எங்கு நாம் கடைசியில் சென்றடைய வேண்டுமோ அந்த நிலை என்று கூறலாம். இதுதான் வாழ்க்கையின் லட்சியம். நாம் சென்றடைய வேண்டிய இடத்தின் எண்ணத்தை மனதில் நிலையாக நிறுத்தி கொண்டு அதற்காக பக்தி செலுத்துவதை ஒரு கடமையாக மட்டுமே கடைப்பிடிக்கிறோம். கடமைக்காக மட்டுமே கடமை என்பது சந்தேகமில்லாமல் நிஷ்காமிய கர்மாதான். இப்போது நமது வாழ்வின் லட்சியத்தை அடைவது நமது தவிர்க்க முடியாத கடமையாகிறது. வாழ்க்கையின் உண்மையான லட்சியம் எதுவாக இருக்க வேண்டும் என்பதை பற்றிய விஷயத்திற்கு இப்போது வருகிறேன். நமது லட்சியம் எல்லாவற்றையும் விட உயர்ந்ததாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இறுதி நிலை வரை நாம் முன்னேறுவது சந்தேகம்தான் என்று எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள். இதற்காக மனிதர்கள் அடையக்கூடிய எல்லா நிலைகளிலும் உயர்ந்தது எது என்று நமக்கு தெளிவாக தெரிய வேண்டியது அவசியமாகும். தெய்வீகத்தின் அவதாரங்களான ராமரும் கிருஷ்ணரும் நம்முன் 2 உதாரணங்களாக திகழ்கிறார்கள். நாம் அவர்களை சிரத்தையுடனும் பக்தியுடனும் வழிபட்டு அவர்களுடன் ஐக்கியமாக விரும்புகிறோம். அதுவே நமது வாழ்க்கையின் லட்சியமாகி விடுகிறது. அப்போது நாம் உயர்ந்தபட்சம் அவர்களது நிலை வரை மட்டுமே சென்றடைய முடியும். ராமரும் கிருஷ்ணரும் அவதார புருஷர்களாக தோன்றியதால் இயற்கை நியமித்த சில பணிகளை செய்து முடிப்பதற்கான கருவிகளாக தெய்வீக சக்திகள் பெற்று வந்தார்கள். அவர்களுக்கு இயற்கையில் உள்ள பல்வேறு சக்திகளின் மீதும் ஆதிக்கம் இருந்தது. அந்த சக்திகளை எந்த நேரத்திலும் தாங்கள் சரியென்று கருதிய எந்த விதத்திலும் பயன்படுத்தும் திறனும் ஆற்றலும் அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் செய்து முடிக்க வேண்டிய பணிகளுக்கு ஏற்றபடி அவர்களது செயல்பாடுகளின் ஆதிக்க மண்டலம் வரையறுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் மகாமாயை என்ற கோலத்திலிருந்து தோன்றினார்கள். இந்த மண்டலம் அதிசூட்சுமமான தெய்வீக சக்தி உள்ள நிலையாதலால் மிகவும் ஆற்றலுள்ள நிலை. இதன் விளைவாகத்தான் அவர்கள் மூலம் அவர்கள் காலத்தில் மிக உன்னதமான பயன்கள் விளைந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் மனிதனால் அணுகக்கூடிய உச்சநிலை இந்த மகாமாயா மண்டலத்திற்கு மிகவும் அப்பாற்பட்டது. அதாவது அந்த நிலைக்கும் மிகவும் மேம்பட்டது. இதை படிக்கும் அநேகருக்கு இது வியப்பு அளிக்கலாம். ஆனால் இது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட ஓர் உண்மை. மனிதனின் இறுதி நிலையில் இயக்கும் திறன், சக்தி, சலனம் அல்லது தூண்டுதல் என்பவையெல்லாம் மறைந்து மனிதன் பூரணமான இன்மை நிலையை, அதாவது சூன்யத்துவ நிலையை அடைகிறான். அதாவது கணிதத்தில் சொல்லப்படும் பூஜ்யம், ஒன்றுமில்லா தன்மை என்னும் நிலை இதுதான். இதுவே மனிதனால் அணுகக்கூடிய உச்சநிலை, இறுதியான ஜீவலட்சியம். நான் இதை ஒரு வரைபடம் மூலம் விளக்க முயன்றிருக்கிறேன். மையப்புள்ளியான சியை சுற்றி ஒன்றன் மேல் ஒன்றாக வட்டங்கள் வரையப்பட்டுள்ளன. அவை நமது முன்னேற்றத்தின் போது நாம் எதிர்நோக்கும் வெவ்வேறு ஆன்மீக மண்டலங்களை குறிக்கின்றன. எல்லாவற்றிற்கும் வெளிப்பகுதியில் உள்ள வட்டத்திலிருந்து நாம் மையப்புள்ளியை நோக்கி நம் பயணத்தை தொடங்குகிறோம். பிறகு ஒவ்வொரு வட்டத்தையும் கடந்து அடுத்த நிலையை பெற செல்கிறோம். அது பெரியதோர் பரந்த வெளி.
நான் பிறவா நிலை என்பதைப் பற்றிச் சொன்னால் மக்கள் அது அநேக ஜென்மங்களுக்குப் பிறகு விடாமுயற்சியுடன் அடையக்கூடியது என்றும் அது வெகு தொலைவில் உள்ளது என்றும் நினைக்கிறார்கள். இப்படத்தில் பிறவா நிலை 2வது வட்டத்திற்கும் 3வது வட்டத்திற்கும் நடுவில் உள்ளது. பிறவா நிலை அடைவதற்காக நாம் அனுபவிக்க வேண்டிய வெவ்வேறு விதமான உள்நிலைகளை எல்லாம் இந்த 1½ வட்டத்திற்குள்தான் பெறுகிறோம். இந்த பிறவா நிலை என்பது ஒரு சாதாரணமான சாதனை அல்ல, மிக அரியது என்று மக்கள் பொதுவாக நம்புவது உண்மைதான். ஆனால் அதற்குப் பிறகும் அடைய வேண்டியவை எவ்வளவு இருக்கின்றன என்று சுமாராக புரிந்து கொள்ள மேற்கண்ட விளக்கம் உதவும். பிறவா நிலையை அடைந்த பிறகு நாம் மேலும் வட்டங்களைத் தாண்டி 5வது வட்டத்தை கடக்கிறோம். இது அவ்யக்த கதி என்ற நிலை, பிரித்து உணரப்படாத வேறுபடுத்தாத நிலை. இந்நிலையில் ஒரு மனிதன் மாயையின் தலைகளிலிருந்து முற்றிலும் விடுபட்டவன் ஆகின்றான். பண்டைய காலத்து மகான்களில் மிகச்சிலராலேயே இந்நிலை வரை செல்ல முடிந்தது. இந்நிலையை அணுகியவர்களில் ஜனக மகாராஜாவும் ஒருவர். அவருடைய சாதனைகள் மிக பெருமை வாய்ந்தவையாக கருதப்பட்டன. மிகவும் முக்கியத்துவம் பெற்ற ஞானிகளும் தங்கள் மகன்களையும் சீடர்களையும் அவரிடம் பயிற்சிக்கு அனுப்பினார்கள். நான் ராஜயோகத்தின் செயல்திறன் என்ற புத்தகத்தில் விவரித்துள்ள இதய மண்டலத்தை இப்போது தாண்டிவிட்டோம். இப்போது 5வது வட்டத்தை கடந்த பிறகு மனமண்டலத்திற்குள் பிரவேசிக்கிறோம். இதற்கு பிறகு காண்பிக்கப்பட்ட 11 வட்டங்களும் அகங்காரத்தின் வெவ்வேறு நிலைகளை குறிக்கும். இவ்விடத்தின் உள்நிலை மிக சூட்சுமமாக இருக்கிறது. நாம் அந்த மண்டலத்தில் பயணம் செய்யும்போது நமது நிலை மேலும் மென்மையடைகிறது. நாம் 16வது வட்டத்தை அடையும் பொழுது அகந்தையிலிருந்து அநேகமாக விடுபட்டு விடுகின்றோம். இந்த இடத்தில் உள்ள நிலை கற்பனைக்கு கூட எட்டாதது. மாபெரும் ஞானிகள் கூட இந்நிலையை அடைந்தது கிடையாது. என் ஞான திருஷ்டிக்கு தெரிந்த வரையில் பண்டைய கால ஞானிகளுக்குள் கபீர்தாஸைத் தவிர இந்நிலையை ஒருவரும் அடையவில்லை. நாம் இந்த வட்டத்தை தாண்டிய பிறகு இருப்பது ஒரு வெறும் தனித்தன்மை அல்லது அடையாளம்தான். ஆனால் அது இன்னமும் தூல நிலையில்தான் இருக்கிறது. இப்போது நாம் மைய மண்டலத்தில் நுழைகிறோம். அங்கும் கூட ஒரு விதமான 7 வட்டங்களை நாம் காண்கிறோம். அந்த ஏதோ ஒன்றை நான் சொற்களால் விளக்க வேண்டுமானால் ஒளி என்றுதான் சொல்ல முடியும். இந்த ஒளிவட்டங்களையும் நம் பயணத்தின் போது தாண்டிச் செல்கிறோம். அடர்த்தியான அடையாளம் என்று நான் கூறியுள்ள இது இறுதி எல்லை வரை மேலும் மேலும் மென்மையும் சூட்சுமத்தன்மையும் அடைகிறது. நாம் இப்பொழுது மையத்தின் மிக அருகே உள்ள இடத்தை அடைந்து விட்டோம். இதுதான் மனிதனால் அணுகக்கூடிய நிலைகளில் உச்சநிலை. அங்கு நாம் சத்திய நிலையுடன் மிகவும் நெருங்கிய நிலையில் இருக்கிறோம். மையத்துடன் முழுமையாக கலந்து விடுவது முடியாத காரியம். ஏனெனில் கடவுளுக்கும் ஆன்மாவிற்கும் பெயரளவிற்காவது ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். மெய்மை உணர்தல் என்ற பாதையில் உச்சநிலையை ஒருவர் அடைய விரும்பினால் அவர் ஆரம்பத்திலேயே இப்படிப்பட்ட நிலையைத்தான் தன் லட்சியமாக கொள்ள வேண்டும். உலகில் மகாத்மாக்களிலும் யோகிகளிலும் மிக மிகச் சிலருக்கே இதை பற்றிய ஒரு கருத்து இருந்தது. அநேகமாக அவர்கள் அடைந்த இடம் 2வது அல்லது 3வது வட்டமே. இந்த ஆரம்ப நிலையிலேயே தாங்கள் சாதித்ததை சில சமயம் அவர்கள் மிகவும் பெரிதாக நினைத்து கொண்டது ஒரு துரதிருஷ்டமான செயல். இன்று பண்டித ஞானிகள் என்று பட்டம் பெற்று விளங்குபவர்களை மக்கள் அவர்களுடைய வெளித்தோற்றத்தையும் நேர்த்தியையும் கம்பீரத்தையும் கொண்டு மதிப்பிட்டு அவர்கள் பூரணத்துவம் அடைந்து விட்டார்கள் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். இவர்களின் உண்மை நிலையை மக்கள் மதிப்பிடுவதற்காகவே நான் இவை அனைத்தையும் இங்கு விளக்கியிருக்கிறேன்.